ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டண்ட் டே இன்றைக்கி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் நினைவு தினம். அவரை பற்றி பார்க்கலாம். படேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் அல்லது நவீன இந்தியாவின் பிஸ்மார்க் என்று வெகுவாக புகழப்படுகிறார். சாதி பாகுபாடு, தீண்டாமை, மது அருந்துதல் மற்றும் பெண்கள் விடுதலை ஆகியவற்றிற்காக எதிராக சர்தார் படேல் குஜராத் மாநிலம் மட்டுமின்றி மற்ற மாநிலங்களிலும் சிறப்பாக பணியாற்றியுள்ளார். 1928ஆம் ஆண்டில் நடைபெற்ற பர்தோலி சத்தியாகிரகத்தில் படேல் பங்கு பெற்று விவசாயிகளை ஒன்றிணைத்ததன் விளைவாக சர்தார் என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. படேல் 1875ஆம் ஆண்டு அக்டோபர் 31 அன்று தற்போதைய குஜராத்தின் நாடியாட் கிராமத்தில் ஜாவர்பாய் மற்றும் லட்பாய் அவர்களின் மகனாக பிறந்தார். படேல் 1917ஆம் ஆண்டு முதல் 1924ஆம் ஆண்டு வரை அகமதாபாத்தின் முதலாவது இந்திய நகராட்சி ஆணையராக பணியாற்றினார். 1924ஆம் ஆண்டு முதல் 1928ஆம் ஆண்டு வரை அகமதாபாத்தின் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1920ஆம் ஆண்டு குஜராத் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரானார். இவர் 1945ஆம் ஆண்டு வரை இப்பதவியை வகித்தார். இவர் தனது பதவி காலத்தில் அந்த மாகாணத்தில் நிகழ்ந்த அனைத்து நிகழ்ச்சிகள் அனைத்திலும் கவனத்தை செலுத்தினார். 1923ஆம் ஆண்டு நாக்பூரில் நடைபெற்ற கொடி சத்தியாகிரக போராட்டத்தின் போது மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்டார். காந்தியின் கைதுக்கு பின் இந்திய கொடியை ஏற்றுவதற்கு பிரிட்டிஷ் அரசின் தடை சட்டத்தை எதிர்த்து போராட்டத்தை தலைமையேற்று நடத்துவதற்காக படேல் அழைக்கப்பட்டார். இந்திய குடிமைப் பணி மற்றும் இந்திய காவல் பணி ஆகியவற்றை உருவாக்கியதில் படேல் முக்கிய பங்காற்றினார். இதற்காக படேல் அகில இந்திய குடிமைப் பணிகளின் தந்தை எனவும் இந்திய குடிமைப் பணிகளுக்கான புனித புரவலர் எனவும் அழைக்கப்படுகிறார். மேலும் படேல் இந்திய குடிமைப் பணியாளர்களை நாட்டின் எஃகு சட்டகம் என்று விவரித்தார். 1948ஆம் ஆண்டு குஜராத்தின் சௌராஷ்டிராவில் உள்ள சோம்நாத் ஆலயத்தை புதுப்பிப்பதற்கான முயற்சியை தொடங்குவதில் படேல் தனிப்பட்ட முயற்சியினை மேற்கொண்டார். படேல் 1950 ஆண்டு டிசம்பர் 15 அன்று ஏற்பட்ட கடுமையான மாரடைப்பின் காரணமாக பம்பாயில் உள்ள பிர்லா இல்லத்தில் இவ்வுலக வாழ்வை நீத்தார். அவரது இறுதிச் சடங்கு பம்பாயில் உள்ள சோனாபூரில் நடைபெற்றது. நன்றி.